ஆன்மீக அன்பர்கள வணக்கங்கள். மீனராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத பொது பலன்கள். இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா 16/12/2024 13/1/2025 வரையான மார்கழி மாத பலன்கள், பொது பலன்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மார்கழி 15ஆம் தேதி 30/12/2024 சுக்கிர பகவான் கும்பராசி பேசியிருக்கின்றார். மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன் பகவான் தனுசு ராசி பயிற்சிக்கின்ற இப்படி அற்புதமான பயிற்சிகளோடு இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் மீனராசி அன்புகளுக்கான பொது பலன். சூரிய பகவான் ஒரு ராசிக்கு 10ல் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் தொடர்பான பயணம் கைகூட போகுது. உங்களுக்கு வியாபார சம்பந்தமான முயற்சிகள் பயணங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு இந்த சபை நிமித்தமான உங்களுடைய பணிகளை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு 10 பேர் ஒரு இடத்துல பேசலாம். அந்த பேச்சுக்களை நீங்கள் தனித்து நிற்காமல் அவங்க கூட இருந்து அந்த சபைக்கு ஒரு நல்லா செய்வதற்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு புது விஷயங்களை கொஞ்சம் கலந்து கொண்டு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வரீங்க. உயர்கல்வியில் இருந்து வந்த சில குழப்பங்கள், தடைகள், தருமாற்றங்கள்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. செவ்வாய் பகவான் 5ல் இருக்கின்றார். 5ல் செவ்வாய் இருப்பதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆராய்ச்சி தொடர்பான கல்வி முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையும் செய்வதையும் குறைத்து கொள்ளுங்கள். உணர்ச்சி பட்டு பேசும்போது என்ன பேசணும்னு தெரியாது, செய்கின்ற செயலில் என்ன செய்யணும் தெரியாதனால இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையும் செய்வதையும் நீங்கள் குறைத்து கொண்டு அமைதியாக இருந்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அதனால் அந்த உணர்ச்சி படுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ள உங்களுக்கு புதன் பகவான் 9 இருக்கிறார். 9 புதன் இருக்கிற காரணத்தை பார்த்தா உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் இருக்கின்ற புதிய முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த வியாபார சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம் அமைதுனால எந்த முயற்சியும் உங்களுக்கு சோடை போகாது. முயற்சி எடுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய ஆராய்ச்சி தொடர்பான கல்வியும் நல்ல முன்னேற்றம். ஆராய்ச்சி படிக்கின்ற மாணவர்களுக்கு உங்களுக்கு கல்வி சார்ந்த நல்ல ஒரு முன்னேறுவதற்கான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு அருமையாகுது. உங்களுக்கு இந்த 1/1/2025 பார்த்திங்கன்னா புதன் பகவான் 10ல் வருகின்றார். புதன் 10ல் இருப்பதால் பார்த்தோன்னா அந்த அரசு தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கவர்மெண்ட் அரசு நம்ம சில விஷயங்கள் லோன் வாங்குவதோ கொடுப்பதோ மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் 1க்கு 2 யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மருத்துவத்துறை அன்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மருத்துவ கல்வியாக இருக்கலாம், மருத்துவ படிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த மருத்துவ சார்ந்த தொழிலில் இருக்கிற நண்பர்கள் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக பிரகாசமாகுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் சுக்கிர பகவான் 11 இருக்கார். 11 சுக்கிரன் இருக்கார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்பட போகுது. உங்களுக்கு புதுவிதமான பொருட்கள் ஆர்வம் ஏற்படுற காலம் அமைது. உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்கள் வழி இல்லாமல் உங்களுடைய தந்தை வழியாக சித்தப்பா, பெரியப்பா இவங்க மூலியமான வழிகள்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் அமையுது. உங்களுக்கு 30/12/2024 சுக்கிர பகவான் 12 இருக்கிறார். அந்த 12 சுக்கிர பகவான் வருகின்ற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா மறைமுகமாக உங்கள் வியாபாரங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். நேரான வருமானத்தை விட மறைமுக ஆதாயத்தையும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் குருபோகம் 3 இருக்கின்றார். 3ல் குருபோகம் என்ற காலகட்டத்தை பார்த்தா தேவையற்ற விமர்சன பேச்சுக்கள்லாம் தோண்டி மாறும். நீங்கமான அமைதியாக இருப்பீங்க. அவங்கள பற்றி தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வதந்திகள்லாம் போயின்னு இருக்கும். அதெல்லாம் தானாக தோண்டி தானாக மறைந்து விடக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது. உங்களுக்கு 12 சனி பகவான் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஒரு குழப்ப எண்ணங்கள்லாம் ஏற்படும். நம்மளால் முடியுமா முடியாதா, இது நல்லதா கெட்டதான் சில குழப்பமும் தாழ்வு மனம் இருக்கின்ற காலகட்டத்தில் சில விஷயங்களை நீங்கள் தள்ளி போடக்கூடிய அல்லது அது கவனம் செலுத்த முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு. இதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தையும் கொஞ்சம் குழப்பம் இல்லாத முடிவு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே ராகு இருக்கார். ராசியில் ராகுக்கு தான் பார்த்தோன்னா சிந்தனை தெரியல ஒரு மாற்றம் தடுமாற்றம் ஏற்படும். மாற்றி யோசிப்பீங்க, மாற்றி ஒன்று பேசுவீங்க. போல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட போது. உங்களுக்கு கேது பகவான் 7 இருக்கின்றால் 7 கேது நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. அந்த அறிமுகத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு
வாய்ப்பையும் நீங்களே பெற போகிறீங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் மீனராசி அன்புகளுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, வராகமூர்த்தி வழிபாட்டால் உங்களுடைய தொழில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மீனராசி அன்புகளுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமைய ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.